ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்னைக்கும் உங்களை இன்னொரு டாபிக் மூலமா சந்திக்கிறதுல கர்த்தருக்குள்ள சந்தோஷம் அடைகிறேன். இன்னைக்கு என்ன டாபிக்ல நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, we are unstoppable. நம்மள நிறுத்துறதுக்கு யாராலையும் முடியாது. என்னங்க புதுசா இருக்கு? உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். ஒரு ஸ்கூல்ல ஒரு டீச்சர் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க எப்பவுமே ஏதாவது ஒரு ப்ராஜெக்டோ இல்லை ஏதாவது ஒரு விஷயமோ கொடுக்கும்போது அவங்க ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலில் அவங்கள பண்ணுவாங்க. இந்த அளவுக்கு எப்பயுமே ஒரு சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு எஃபிஷியண்டான டீச்சர் அந்த ஸ்கூலில் வேலை பார்த்தாங்க. அப்படிதான் அவங்களுக்கு ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் அவங்க கொடுத்தாங்க. ஸோ மற்றவங்க எதிர்பார்த்ததை விட எக்ஸ்ட்ராவாக அவங்க பண்ணாங்க. பண்ணி அவங்க முடிக்கும் போது மற்றவங்க கிட்ட இருந்து, ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து, பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து சூப்பரான கிரெடிட்ஸ் அவங்களுக்கு வந்துச்சு. அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. ஆனால் அவங்களுடைய ஸ்கூல் உடைய ஹெட் மிஸ்ட்ரஸ் அவங்களுக்கு எந்த ஒரு ரெகக்னைசேஷனுமே கொடுக்கல. அவங்க அதை பாராட்டவும் இல்லை, இல்லைன்னா அதை பற்றி நிறைய பேருக்கோ இல்லை இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் லெவலில் அவங்க பண்ணாங்க அப்படின்றது குறித்தோ அவங்களுக்கு அங்கே ஒரு ரெகக்னைசேஷன் கிடைக்கல. அதை பார்த்த மற்ற டீச்சர்ஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இங்கே பாரு, நீ பண்ண இவ்வளோ பெரிய விஷயத்துக்கே உனக்கு ஒரு ரெகக்னைசேஷன் கிடைக்கல, உனக்கு ஒரு எந்த ஒரு அப்ரிசியேஷனும் கிடைக்கல. அப்படின்னும் போது நீ ஏன் இவ்வளோ எஃபர்ட் போட்டு இவ்வளோ விஷயங்கள் நீ பண்ணணும்? நெக்ஸ்ட் டைம் இந்த ப்ராஜெக்டை உனக்கு கொடுத்தாங்க அப்படின்னா நீ எல்லார் மாதிரியும் சாதாரணமாகவே பண்ணு, ஓகேவா? இதை விட எக்ஸ்ட்ரீமெல்லாம் நீ பண்ணிட்டு இருக்காது, அதனால உனக்கு எந்த யூஸ் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. அந்த டீச்சருக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, நாம ஏன் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு நம்மளுடைய மணியெல்லாம் நம்ம வேஸ்ட் பண்ணி நம்ம இப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு. ஆனால் அந்த டீச்சர் அந்த அளவுக்கு யோசிக்கவே கிடையாது. அவங்களுடைய இருதயத்தில் அவங்க என்ன தீர்மானம் பண்ணாங்க அப்படின்னா, என்னதான் எனக்கு இதில் கிரெடிட் கிடைக்குதோ இல்லையோ, அப்ரிசியேஷன் கிடைக்குதோ இல்லையோ, என்னுடைய பெஸ்ட்டை நான் கடைசி வரைக்கும் கொடுத்துட்டு தான் இருப்பேன். ஐ எம் அன்ஸ்டாப்பபிள் அப்படின்னு சொல்லி அவங்க நெக்ஸ்ட் பண்ண ப்ராஜெக்டை முன்னாடி பண்ண எக்ஸ்ட்ரீமை விட இன்னும் அதிகமாக பண்ணாங்க. ஆனால் பண்ணாலும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன அப்ரிசியேஷன் ஆகுது அவங்க ஸ்கூல் ஹெட் மிஸ்ட்ரஸ் கிட்டேருந்து கிடைக்கும்னு அவங்க நினச்சாங்க. பட் அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை. அதனால அவங்க ஸ்டாப் ஆகவே இல்லை. அன்ஸ்டாப்பபிளாக அவங்க கொடுக்க வேண்டிய பெஸ்ட்டை அவங்க கொடுத்துக்கிட்டே தான் இருந்தாங்க. இந்த மாதிரி தாங்க நம்முடைய லைஃப்லையும் நம்ம ஆண்டவருக்காக செய்கிற விஷயங்களாக இருக்கட்டும், நம்மளை கிறிஸ்துவை முன்னிட்டு செய்யக்கூடிய நன்மைகளாக இருக்கட்டும், ஆண்டவரை குறித்து மற்றவங்களுக்கு பிரசங்கிக்கிறதுல இருக்கட்டும், மற்றவங்களுக்காக கர்த்தருக்கிட நம்ம செய்யக்கூடிய ஊழியங்களாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நம்ம ஆண்டவர்கிட்ட இருந்து நமக்கு அப்ரிசியேஷன் கிடைச்சாலும் சரி, இல்லை மனுஷனுக்கிட்ட இருந்து நமக்கு அப்ரிசியேஷன் கிடைச்சாலும் இல்லையோ, இல்லை நமக்கு பாடுகள் பிரச்சனைகள் அதுலேருந்து நமக்கு வந்தாலும், இல்லை டிஸ்கரேஜ்மெண்ட்ஸ் வந்தாலும், இல்லை நமக்கு நிறைய பயமுறுத்தல்கள் வந்தாலும், நம்ம அன்ஸ்டாப்பபிளாக ஆண்டருடைய ஊழியத்தை நம்ம செய்யணும். கிறிஸ்துவுக்காய் நம்ம வாழ்ந்து கொண்டே தான் இருக்கணும். நான் கிறிஸ்துவுக்காக தான் வாழ்கிறேன், நான் உண்மையாக இருக்கேன், அதுக்குரிய ஏற்ற பலன் இந்த உலகத்தில் வேணா நமக்கு கிடைக்காம இருக்கலாம், ஆனால் உன்னதத்தில் நமக்கு கண்டிப்பாக இருக்கு. நம்மளுடைய நோக்கம், நம்மளுடைய ஓட்டம் எல்லாமே இந்த உலகத்தை பார்த்து கிடையாது, உன்னதத்தை பார்த்து தான். ஸோ அதற்கேற்றபடி நம்ம ஓடிக்கொண்டே தான் இருக்கணும். நமக்கு ஸ்டாப்ன்றது இருக்கக்கூடாது. அன்ஸ்டாப்பபிளாக நம்ம நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகக்கூடாது, ஜெபிக்கிறதுல நம்ம சோர்ந்து போகக்கூடாது. அதனால தான் இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லுகிறார், நீங்க என்ன செய்தாலும் அவருடைய நாம மகிமைக்கு என்று செய்யுங்கள், ஓடிக்கொண்டே இருங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்த காரியத்தை இன்றைக்கு நம்முடைய இருதயத்துல வைத்து நமக்கு என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன பாடுகள் வந்தாலும், எவ்வளோ டிஸ்கரேஜ்மெண்ட்ஸ் வந்தாலும் நம்ம ஆண்டருக்காக செய்யணும்னு தீர்மானித்து ஓடுகிறதையும், கர்த்தருக்கென்று ஒரு வாழ்க்கை நான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லி நம்ம தீர்மானித்து ஓடுறோம் பார்த்தீங்களா, இதையும் நம்ம கண்டினியூ பண்ணிட்டே இருக்கணும். we are unstoppable. இன்னைக்கு அதோடைய வசன ஆதாரம் எதை? அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்துல 31வது வசனம். அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். இங்க ஒரு பயங்கரமான பெர்சிக்யூஷன் நடக்குது. ஆதி திருச்சபையினர் பாடுகளின் வழியா, பிரச்சனைகள் வழியா கடந்து செல்ல வேண்டியதாக இருந்தது. இயேசுவை புதிதாக ஏற்றுக்கொண்டவங்களுடைய வாழ்க்கையில அப்படியே பயங்கரமான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவங்களுக்கு இந்த உலகத்தில் அப்படி கிடையாது.
அவங்களுடைய ஆத்மால நடந்தது, அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நடந்தது. ஆனா இந்த உலகத்தாரால அவங்க எப்படி பார்க்கப்பட்டாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க கொலைபாதகர்களாக தாங்க பார்க்கப்பட்டாங்க. இவங்களை சீக்கிரமா கொன்றுவாங்க, இவங்களை சீக்கிரமா ஜெயில போட்டுருவாங்க, இவங்களுக்கு ஒரு சமாதானமான வாழ்க்கையே இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க சிறைச்சாலைக்குள்ள போனாலும் கூட அவங்க ஆண்டரை ஆராதித்து கொண்டுதான் இருந்தாங்க. அவங்களை யாராலையும் ஸ்டாப் பண்ண முடியவே இல்லை. கர்த்தருடைய வசனத்தை ஸ்டாப் பண்ண முடியவே இல்லை. அது தாங்க கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு பெரிய விஷயம். இந்த அன்ஸ்டாப்பபிள், இந்த ஸ்பிரிட் எங்கெங்க வருது? நமக்கு ஆவியானவர் தான் நமக்கு கொடுக்கிறார், தைரியத்தை கொடுக்கிறார், நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார் அவருடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்பும்படியாக. ஸோ இன்றைக்கு கூட நம்முடைய இருதயத்தை பாதிக்கிற ஒரு விஷயம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆந்திர பிரதேசத்துல நம்ம பார்க்கிறோம் பாஸ்டர் பிரவீன் பகடாலா. இவர் ஒரு நல்ல தேவ மனிதர். இவர் கர்த்தருக்காய் அநேக காரியங்களை செய்தார், நற்காரியங்களை தான் செய்தார். தீமையான எந்த ஒரு காரியத்தையும் அவர் செய்யலைங்க, நன்மையானதான் செய்தார். ஏழை எளிய மக்களுக்காக அவருடைய வாயை திறந்து அவர்களுடைய நியாயத்துக்காக, நீதிக்காக போராடினார். இப்படி நிறைய நல்ல காரியங்களை, நன்மையான காரியங்களை செய்தார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவ மனிதன் ஒரு ரோடு ஆக்சிடென்ட்ல அவர் மரித்து போயிருக்கிறார். ஆனா அது குறித்த இன்வெஸ்டிகேஷன் நடந்து கொண்டிருக்கிறது. ஸோ அதோடைய பதில் என்ன வரப்போது நமக்கு தெரியாது. ஆனா கிறிஸ்துவுக்காய் அவர் ஓடினார். அவருடைய ஓட்டத்தை ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடியே நிறைய பயமுறுத்தல்கள் அவருக்கு வந்ததுன்னு நாம கேள்விப்படுகிறோம். ஆனா அதுலயும் நான் ஆண்டருக்காக நிற்பேன், ஆண்டருக்காக செயல்படுவேன்னு ஓடிக்கொண்டே இருந்த ஒரு மனிதன். ஸோ இன்றைக்கும் அவருடைய மரணம் அவரை ஸ்டாப் பண்ணல. அவருடைய மரணம் அநேகரை தட்டி எழுப்பி இன்னும் அதிகமா ஆண்டருக்காக ஓடணும் அப்படின்ற ஒரு வைராகியத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது. அவருடைய வாழ்க்கைக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். அவருடைய குடும்பத்தின் ஆறுதலுக்காக நாம செபித்து, நம்முடைய செபத்துல எவ்வளோக்கு எவ்வளோ அந்த குடும்பத்தினரோடு நம்ம நிற்க முடியுமோ நம்ம நிற்க வேண்டும். ஸோ இன்றைக்கு கர்த்தர் இந்த காரியத்தை நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு டிஸ்கரேஜ்மெண்ட்ஸை விடுங்க, நம்ம ஆண்டர்கிட்ட வரும் பொழுதே ஆண்டவர் எனக்காக இந்த காரியத்தை செய்தா இந்த காரியத்தை நான் செய்யறேன்னு நம்ம சொல்றோம். ஸோ சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில தடையாய் நிற்கும் போது, ஆண்டர் நம்முடைய சில எதிர்பார்ப்புகளை செய்யாது இருக்கும் போது, நமக்கு ஒரு அற்புதம் நடக்கணும், அது இன்னும் தாமதிக்கப்படுகிறதுன்னு நம்ம நினைக்கும் போது நம்ம என்ன செய்யறோம்னா, நான் பைபிள் வாசிக்க மாட்டேன் ஏன்னா எனக்கு ஆண்டத்தை செய்யல, நான் ஜெபிக்க மாட்டேன் அது ஏன்னா ஆண்டர் எனக்கு இந்த காரியத்தை நிறைவேற்றி கொடுக்கல அப்படின்னு இது ஆண்டருக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது, நமக்கு தான் பாதிப்பை ஏற்படுத்தும். ஸோ அது நம்ம கருத்துல கொண்டு ஆண்டவருக்கு ஆண்டர் எனக்கு இதை செய்தாலும் செய்யாமல் போனாலும், என்னை தப்புவித்தாலும் என்னை தப்புவியாமல் போனாலும் நான் ஆண்டவருக்காக நிற்பேன், அவருக்காக செய்ய வேண்டியதை நான் செய்து கொண்டே தான் இருப்பேன். மரணமும் உபத்திரவமும் பாடுகளும் வியாதியும் என்னவானாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? பவுல் கல்லெறியப்பட்டு மரித்து போன நிலைமையில இருந்தும் கூட அவர் எழுந்தக்கப்புறம் ஐயோ இதனை இவ்வளவு கஷ்டமா இருக்கு, நானும் இதுக்கு வரலப்பா அப்படின்னு சொல்லி அவர் ஓடல. அவர் நின்று அவருடைய மரண பரியந்த வரைக்கும் ஆண்டவருக்காக உண்மையாய் ஓடி தன்னுடைய ஓட்டத்தை முடித்தார். நம்முடைய ஓட்டத்தின் முகாந்திரம் நமக்கு தெரியணுங்க. அது தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா நம்மளை யாரும் ஸ்டாப் பண்ண முடியாது. we are unstoppable. நம்ம ஆண்டருக்காக செய்து கொண்டே இருப்போம். உங்க குடும்பத்துல நீங்க எவ்வளவு நன்மையான விஷயங்கள் செய்திருந்தோம், உங்களை கண்டுக்கலையா? உங்களை துக்கப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்களா? அதனால இனிமே இந்த வீட்டுக்கு எதுவும் செய்ய போறதில்ல அப்படின்னு ஸ்டாப் பண்றீங்களா? ப்ளீஸ் டோன்ட் ஸ்டாப் இட். ஆண்டருக்காக அந்த நீங்க செய்யற நன்மைகளை செய்து கொண்டே இருங்க. நீங்க செய்யற நல்ல காரியங்களை செய்து கொண்டே இருங்க. நான் இவ்வளோ அன்பு செலுத்தியும் என்னுடைய கணவன் கிட்ட இருந்தோ இல்லை என் மனைவி கிட்ட இருந்தோ அந்த அன்பை நான் திருப்பி பெற முடியலையே, அதனால நான் அன்பு செலுத்துறதை நிறுத்த போறேன்னு நிறுத்தாதீங்க. இன்னும் நீங்க நேசிங்க, இன்னும் கிறிஸ்துவின் அன்பை காண்பித்து கொண்டே இருங்க. we are unstoppable. நாம ஆண்டவருக்காக செய்யக்கூடிய நன்மையான காரியங்களை இன்னும் செய்வோம். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற மீட்பின் பணியை இன்னும் அதிகமாய் நாம செய்வோம். இப்படி எல்லாம் விஷயங்களை கேள்விப்படுறோமேனு இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம ஸ்டாப் பண்ணக்கூடாது. நாம கர்த்தருக்காக எழுந்து நிற்க வேண்டிய நேரத்துல நம்ம எழுந்து நிற்கணும். அப்படி நிற்கும் போது ஆண்டவர் பார்த்து கொண்டே இருப்பார். அவர்களுடைய இருதயம் எவ்வளவு மகிழும் தெரியுமா? ஆண்டவர் நினைப்பார், என் பிள்ளைகள் எனக்காக இவ்வளவு நிற்கும் போது நான் ஏன் அவர்களுக்காக நிற்க மாட்டேன்? நம்ம ஆண்டருக்காக ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாலே அவர் நமக்காக 1000 ஸ்டெப் எடுத்து வைப்பாருங்க. ஸோ ஆண்டவருக்கு இருந்து எதிர்பார்த்து ஆண்டவருக்கு நம்ம செய்யறதை விட
ஆண்டவரே, நான் உங்களுக்கு என்ன செய்யணும்னு நீங்க எதிர்பார்க்கிறீங்களோ அதை நான் செய்யறதுக்கு நான் என்னை அர்ப்பணிக்கலாமா? கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். நேசிக்கிறதா நான் உள்ள தகப்பனே, இன்றைக்கு கேட்கப்பட்ட வார்த்தைகளுக்காய் நன்றி. அந்த வார்த்தைக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless us.